Hello children, welcome back to our channel Mika's Dairy. நம்ம வந்து CBSE Maths Grade 2 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1, சாப்டர் 2 எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 2 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், லெட் அஸ் டாக். ஓகே, ஸோ இதில் ஏ சம் பாருங்கள். ரிஸ்வான் இஸ் கவுண்டிங் நம்பர்ஸ் ஃப்ரம் 20 onwards. ஸோ ஆன்வர்ட்ஸ் அப்படின்னா அங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணணும். தட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ 20லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரிஸ்வான் வந்து நம்பர்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுறாங்க. எதுலேருந்து கவுண்ட் பண்ணுறாங்க? 20லேருந்து தான் கவுண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ரிஸ்வான் இஸ் கவுண்டிங் நம்பர்ஸ் ஃப்ரம் 20 onwards. வில் ஹீ சே த நம்பர் 19 இன் ஹிஸ் கவுண்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ரிஸ்வான் வந்து கவுண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க கவுண்டிங்கில் வந்து 19 அப்படின்னு நம்பர் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்பர் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வில் ஹீ சே, ரிஸ்வான் வந்து சொல்லுவாங்களான்னு கேட்டிருக்காங்க. வில் ஹீ சே த நம்பர் 19 இன் ஹிஸ் கவுண்ட், எக்ஸ்பிளைன் ஒய். ஓகே, அப்போ 19 அப்படின்ற நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது எதனால் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ 20லேருந்து கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 20க்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க? 21 21 22 22 23 23 24 24 25 25 இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ இந்த மாதிரி கவுண்ட் பண்ணுறப்ப 100 போவாங்க, அப்படியே போயிட்டே இருப்பாங்க, 200 போவாங்க, இப்படியே இன்ஃபினிட்டியாக போயிட்டே இருப்பாங்க. நம்பர்ஸ்க்கு எண்டிங்கே இல்லை இல்லையா? ஸோ நம்பர்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். பட் இங்கே 19 வந்துச்சா? இல்லை, வரலை. நோ, வரலை. ஏன் வரல? ஏன்னா 19 வந்து 20க்கு பிஃபோர்லேயே வந்துடும். கரெக்டாக? 20 வந்து 19ஐ விட பிக்கர் நம்பர். 19 வந்து 20க்கு பிஃபோர்லேயே வந்துடும். ஸோ அவங்க கவுண்டிங்கில் வந்து 19 வராது. ஸோ இதுக்கு எப்படி ஆன்சர் எழுதலாம் அப்படின்னா, நோ, பிகாஸ் 19 comes before 20. 19 comes before 20. ஓகேவா? அதனால அவங்க கவுண்டிங்கில் வந்து எந்த நம்பர் வராது? 19 வராது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு பி சம் பாருங்க. Chavi is counting numbers in twos from 10 onwards. ஸோ 10 onwardsனா என்னது? 10 தான் ஸ்டார்டிங் நம்பர் 10. ஸோ 10ல் இருந்து 2 வந்து என்ன பண்ணுறாங்க? கவுண்ட் பண்ணுறாங்க. யார் கவுண்ட் பண்ணுறா? சவி கவுண்ட் பண்ணுறாங்க. என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, வில் ஷீ சே 43. அவங்க கவுண்ட் பண்ணுறப்ப 43 அப்படின்ற நம்பர் சொல்லுவாங்களா? எக்ஸ்பிளைன் ஒய். ஓகேவா? நம்ம இப்போ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பி சம். ஸோ 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 10லேருந்து 2 வந்து கவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ 10க்கு அப்புறம் என்ன வரும்? 12. 12க்கு அப்புறம் என்ன வரும்? 14 14க்கு அப்புறம் 16 16க்கு அப்புறம் 18 நெக்ஸ்ட் 20 நெக்ஸ்ட் 22 நெக்ஸ்ட் 24 நெக்ஸ்ட் 26 நெக்ஸ்ட் 28 நெக்ஸ்ட் 30 நெக்ஸ்ட் 32 நெக்ஸ்ட் 34 நெக்ஸ்ட் 36 நெக்ஸ்ட் 38 நெக்ஸ்ட் 40 நெக்ஸ்ட் 42 நெக்ஸ்ட் 44 ஸோ நமக்கு இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? வில் ஷீ சே 43 சொல்லியிருக்காங்களா? இல்லை, நோ. இந்த 42க்கு அடுத்து தானே நமக்கு 42 ஆஃப்டர் தான் நமக்கு இங்கே வந்து 43 வரும். பட் ஆனால் அவங்க வந்து 2 ஸ்கிப் கவுண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க வந்து 42க்கு அடுத்து என்ன நம்பர் தான் சொல்லுவாங்க? 44 தான் சொல்லுவாங்க. 43 சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் இது வந்து என்னது? ஒரு 2 ஸ்கிப் கவுண்டிங். ஸோ 2 ஸ்கிப் பண்ணுறப்ப அந்த நம்பர் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆன்சர் எழுதலாம்? நோ, பிகாஸ் she will say
44 ஆஃப்டர் 42. ஸோ 42க்கு அடுத்தவங்க ஆஃப்டர் என்ன சொல்லுவாங்க? 44 தான் சொல்லுவாங்க, 43 சொல்ல மாட்டாங்க. ஓகே, அதனால தான் நம்ம இப்படி எழுதணும். நோ, பிகாஸ் ஷி வில் சே 44 ஆஃப்டர் 42. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு சி சம் பாருங்க. மாலா இஸ் கவுண்டிங் பேக்வேர்ட்ஸ் ஃப்ரம் 20. ஸோ 20லேருந்து மாலா வந்து பேக்வேர்ட் கவுண்டிங் பண்ணுறாங்க. ஓகேவா, 20லேருந்து பேக்வேர்ட் கவுண்டிங் பண்ணுறாங்க. ஹவு மெனி ஸ்டெப்ஸ் வில் இட் டேக் டு ரீச் 0? ஸோ இதே மாதிரி அவங்க பேக்வேர்ட் கவுண்டிங்லேயே போயிட்டு 0 ரீச் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த 0 ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு மெனி ஸ்டெப்ஸ் வில் இட் டு டேக் டு ரீச் 0? எக்ஸ்பிளைன் வைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 20லேருந்து பேக்வேர்ட் கவுண்டிங் பண்ணலாம். ஸோ 20க்கு அடுத்து என்ன வரும்? 19. Next. 18. Next. 17. Next. 16. Next. 15. Next. 14. Next. 13. Next. 12. Next. 11. Next. 10. Next. 9. Next. 8. Next. 7. Next. 6. Next. 5. Next. 4. Next. 3. Next. 2. Next. 1. Next. 0. ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து ஃபினிஷ் ஆகிருக்காங்க. இப்போது எவ்வளோ ஸ்டெப்ஸ்ன்னு நம்ம கவுண்ட் பண்ணலாம். ஓகேவா? 1. 1 2. 2 3. 3 4. 4 5. 5 6. 6 7. 7 8. 8 9. 9 10. 10 11. 11 12 12. 13. 14. 15. 16. 17. 18. 19. 20. ஸோ டோட்டலாக எத்தனை ஸ்டெப்ஸ் வந்திருக்கு? 20. 20 ஸ்டெப்ஸ் வந்திருக்கு. டோட்டலாக 20 ஸ்டெப்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே வந்து சீசம்க்கு ஆன்சர் வந்து 20 ஸ்டெப்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் சம் டி சம் பாருங்க. விராஜ் இஸ் கவுண்டிங் பேக்வேர்ட்ஸ் இன் twos from 20. How many steps will it take to reach 0? Discuss. ஸோ விராஜ் வந்து பேக்வேர்ட் கவுண்டிங் பண்ணுறாங்க. 2 ஸ்கிப் பண்ணுறாங்க. எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க? ஃப்ரம் 20. ஸோ நம்ம வந்து 20லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அவங்க 0 ரீச் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் வந்து அவங்க எடுத்திருப்பாங்க, டேக் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ 20லேருந்து நம்ம ஸ்கிப் கவுண்டிங் 2ல் பேக்வேர்ட் கவுண்டிங் பண்ணுவோம். ஸோ 20க்கு அடுத்து என்ன வரும்? 18. நெக்ஸ்ட். 16. நெக்ஸ்ட். 14. நெக்ஸ்ட். 12. நெக்ஸ்ட். 10. நெக்ஸ்ட். 8. நெக்ஸ்ட். 6. நெக்ஸ்ட். 4. நெக்ஸ்ட். 2. நெக்ஸ்ட். 0. 0. வெரி குட். ஸோ இப்போ வந்து நம்ம எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். 1 2. 2 3. 3 4. 4 5. 5 6. 6 7. 7 8. 8 9. 9 10. 10. ஸோ டோட்டலாக எத்தனை ஸ்டெப்ஸ் வந்துச்சு? 10 ஸ்டெப்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம இங்கே ஆன்சரில் போயிட்டு டிசம்க்கு 10 ஸ்டெப்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். 10 ஸ்டெப்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.